ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஆலா நின்னு சேரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆலா நின்னு சேரி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ரொமான்டிக் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 38 minutes இருக்கு. இந்த படத்தை மரேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் தேஜ், பயல் ராதாகிருஷ்ணன், ஹெரப் பட்டேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. ஜாலியா அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அதான் நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ண வைக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்க ஹீரோவோட ஓடி போயிடலான்னு டிசைட் பண்றாங்க. ஆனா ஓடி போகாம ஹீரோக்கு ஒரு சில ஆம்பிஷன் இருக்கு, அதுக்காக ஓடி போகாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்க லவ் என்ன ஆச்சு, ஹீரோட ஆம்பிஷன் என்ன, அது நிறைவேற்றா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நடிச்சிருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா அவர் கேரியரையும் லவ்வையும் பேலன்ஸ் பண்ற விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸும் சூப்பராகவே ஆடுறாங்க. பயலும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்காங்க. குறிப்பா லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு காமெடி சீக்வன்ஸ்ல ரொம்ப சூப்பரா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்தோட சாங்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில ஓரளவு ஆவரேஜா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்திருக்கோம். அதனால ஸ்டோரி வைஸ் நம்மள பெருசா இது இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி உங்க ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா எந்த சீனுமே புதுசா எழுதல. எல்லாமே நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளாமரா நடிச்சிருக்காங்க பல சீன்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைலாக்ஸும் டபுள் மீனிங்கான டைலாக்ஸ் நிறையவே இருக்கு படத்துல. படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால பெருசா மிங்கிள் ஆக முடியல. இவங்க எடிட்டிங்ல பல சீன்ஸை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணி கொடுத்துருக்கலாம் படத்தை. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேயரான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.